வெல்கம் டு softTOUCH. இப்போ தான் என்னோடய வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வீட்டிலே எப்படி நம்ம வந்து லிப் பட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். லிப் பட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிப் பாமை விட நிறைய ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதா நம்ம லிப் பட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற லிப் பட்டர் நம்மளோட லிப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட லிப் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். சாப்டர் லிப் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட லிப் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். லிப் பாம்க்கும் லிப் பட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிப் பட்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். பட் வந்து நிறைய நேரம் நம்மளோட லிப்பில் இருக்காது. நம்ம வந்து வின்டர் சீசனில் லிப் பட்டர் வந்து ட்ரை பண்ணலாம். லிப் பாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளோட லிப் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும், நல்ல ஒரு கலரும் இருக்கும். லிப் பாம் வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் மாதிரி நம்மளோட லிப்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிப் பட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கோ பட்டர் எடுத்திருக்கேன். இங்கே கொக்கோ பட்டர் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட ஷியா பட்டர் இருந்தாலுமே நீங்கள் ஷியா பட்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஸ்வாக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஏதாச்சும் ஒரு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியன்ஸை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். இது மெல்ட்டாக பார்த்திங்கன்னா மினிமம் 2 to 3 minutes ஆகும். இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆன பின்னாடி நம்மளோட லிப் பாம் கண்டெய்னரில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். லிப் பட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம கொக்கோ பட்டர், ஆயில் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். என்னோடய லிப்க்கு வந்து எந்த கலரும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ப்ளெயினான ஒரு லிப் பட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லிப் பட்டர் பண்ணி நம்ம வந்து நம்மளோட லிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். கொக்கோ பட்டரில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட லிப் மேலே ஒரு லேயராக ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட லிப்பை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். நம்மளோட லிப்பை பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்காமல் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லிப் வந்து டார்க்கனாக இருக்குது, இல்லை நம்மளோட லிப்பில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கொக்கோ பட்டர் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட லிப் வந்து லைட்டன் ஆக்கும். நம்மளோட லிப் வந்து கிராக்டாக இருக்குது இல்லை ட்ரையாக இருக்குன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லிப் பட்டர் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட லிப் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். பீஸ்வாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை வந்து நல்லா சாஃப்ட்னாக வச்சுக்கும். நம்மளோட லிப் பார்க்கவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட லிப் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். கோகோனட் ஆயிலில் பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அதுவும் இல்லாமல் ஆன்டி மைக்ரோபல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளோட லிப்பை பார்த்திங்கன்னா ஜெம் ஃப்ரீயாக வச்சுக்கும். நம்மளோட லிப்பில் வந்து கிராக்டு இருந்தால் நம்ம வந்து ரெகுலராக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட கிராக்டு லிப் பார்த்திங்கன்னா சரியாகும். அதுவும் இல்லாமல் நம்மளோட லிப்பில் வந்து ஸ்வெல்லிங் எதுவும் ஆகாமல் பாதுகாக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மெல்ட் ஆயாச்சு. இது நல்லா மெல்ட் ஆன முன்னாடி நம்மளோட கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், கீ ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட லிப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்க போகிறோம். உங்கள்கிட்ட லிப் பாம் கண்டெய்னர் இருந்தால் நீங்கள் வந்து லிப் பாம் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் கண்டெய்னர் இருந்தாலுமே அதில் வந்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்போ இதை வந்து நம்ம கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இதை கண்டெய்னரில் மாற்றி ஒரு 2 to 3 hours நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட லிப் பட்டர் பார்த்திங்கன்னா செட் ஆகும். 2 to 3 hours கழிச்சுட்டு நம்மளோட லிப் பட்டர் எடுத்து நம்மளோட லிப்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நம்மளோட லிப் பாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து லிப் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிப் பட்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். நம்ம வீட்டிலே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா லிப் பாம் பதிலாக நம்ம லிப் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டிலே எப்படி நம்ம சுலபமாக லிப் பட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.